வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நேத்து மெட்ராஸ் ஃபுல்லா இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லா இல்லைங்க, இந்தியா ஃபுல்லா ஒரே ஒரு கேள்வி. மச்சா, யாரா இவனுங்க வெறும் ஒரு 7 சுள்ளானுங்க சேர்ந்துட்டு என்ன பெரிய காரியம் பண்ணிருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட காரியமே பண்ணிட்டாங்க. இந்த பசங்க ஆரம்பத்துல பேசுறதெல்லாம் பார்த்தா 4 பேர் சேர்ந்து 4 புக்ல நின்று 4 வார்த்தை பேசுவாங்கன்னு தான் நினைச்சோம். அப்படித்தான் அவங்களும் பிளான் பண்ணாங்களாமா. 4 முக்குல பேச வேண்டாம்னு சொன்னதும் 4 முக்கு வேணா ஹாலை புக் பண்ணலான்னு போயிட்டாங்க. ஹால் புக் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வேணும்ல அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அந்த ஹாலுக்கும் ஆளுங்க வந்து இங்க நடத்தக்கூடாதுன்னு சொன்ன உடனேயும் நம்ம ஆளுங்க சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுங்க அதிகமா சேர்ந்ததுனால ஹால்ல இருந்து மண்டபத்துக்கு மாறினாங்க. சனிக்கிழமை சாயங்காலம் மீட்டிங்னு பிளான் பண்ணி வச்சிருந்தா வெள்ளிக்கிழமை ராமசாமி ஒருத்தர் வந்து இங்க எல்லாம் அது பண்ணப்படாதப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. 4 பேர் 40 பேர் ஆகி அந்த 40 பேர் 400 பேர் ஆகி அந்த 400 பேர் 4000 பேர் ஆக்கி மாத்தி கொடுத்ததுடைய பெருமை அவர்களையே சேரும். உடனே யாரும் கை தட்டிடாதீங்க. நீங்க நக்கலுக்கு கை தட்டுறதா அவங்க நீங்க பாராட்டி கை தட்டுறதாவும் நினைச்சுக்கிறாங்க. அதோட டைட்டில பாத்தீங்களா, ஜென்சி டிஎம்கே மீட்டப். சரி, இவங்கெல்லாம் டிஎம்கேல இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, இவங்க யாருமே அதிகமா டிஎம்கேல சேரல. சரி, டிஎம்கேக்கு ஓட்டு கேட்ட ஆளுங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, சமூக நீதியையும் சமத்துவ அரசியலையும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சகோதரத்துவத்துடைய முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா பேசிக்கிட்டும் வராங்க. சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் மூணையும் ஒருத்தன் ஒன்றிணைச்சு பேசினானா அவன் டிஎம்கேக்கு ஓட்டு கேட்கறதா தான் ஆகும். அதனால இவங்க மேல டிஎம்கே சாயம் வந்து விழுந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இவங்க மேல டிஎம்கே சாயத்தை ப்ரௌடா ஏத்திருந்திருக்காங்க. வெறும் 7 பேருங்க. ஏதோ சின்ன சின்ன பசங்கன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா சம்பவம் சிறப்பா நடத்திட்டாங்க. ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சுங்க. அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்காக யாரெல்லாம் ப்ரௌடா ஓட்டு கேட்டாங்களோ, யூனிஃபார்மோட ஓட்டு கேட்டாங்களோ, ஆனா அவ்வளவு ஏன் புரட்சி தமிழர் சத்யராஜுடைய பையனே பொங்கி எழுந்தெல்ல மாற்றம் வேணும்னு போய் ஓட்டு போட்டு வந்தாரு. இப்படி யாரெல்லாம் பொங்கி 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 ஜெயிக்கிற கட்சிக்காக பேசினாங்களோ, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்து கதறாங்க. ஆத்தா மேல சத்தியங்கிறான், ஒருத்தன் தாத்தா மேலே சத்தியம் பண்ணிட்டான், ஒருத்தன் திருசூலத்தை வச்சு 2 கண்ணுலயும் குத்திட்டான். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இல்லைங்க நாங்க ஓட்டு கேட்கவே இல்லைங்க, நாங்க வந்து சத்தியம் பண்றோங்க அப்படி இப்படின்னு கதற ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க யாரும் டிஎம்கே உடைய ஆட்கள் கிடையாது. ஆனா சமத்துவம், சமூக நீதி உடைய அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கட்சி தோத்ததுக்கு அப்புறம் ஜென்சி டிஎம்கேனே ப்ரௌடா வெளியே வராங்க. ஏன்பா கட்சி தோத்துருச்சுப்பா, டிஎம்கே ஆட்சியில இல்ல, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா உங்க மேல பிரச்சனை வருமே, இன்க்ளூடிங் எனவே பேசுவோம் தான். எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும். எல்லாரும் ஹானஸ்டா வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பாருங்க, நாங்க கூட திமுக உறுப்பினர்கள் கிடையாது. ஆனா திமுகவுக்கு தான் ஓட்டு கேட்டோம். கூடிய சீக்கிரம் தலைவரை சந்திச்சு திமுக காரியாக, பெருமை மிகு திமுக காரியாக மாறலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் அப்பதான் இந்த 7 பசங்களும் நமக்கு சொல்றாங்க, நீங்க எல்லாரும் ப்ரௌடா தைரியமா சொல்லுங்க, நாங்க ப்ரௌட் 200 ஊபீஸ்னு. அட எனக்கும் நிறைய 200 ரூபாய் ஊப்பி 200 ரூபாய் ஊப்பி அப்படி எல்லா சேனலுக்கும் வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம ஏதோ அதை பெருசா எடுத்துக்கலன்னு வைங்க. ஆனா அந்த 200 ரூபாய்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாற்று கதை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெருமை மிகு 200 ரூபாய் ஊப்பிட நானு. இத்தனை நாள் இந்த வரலாறு தெரியாதனால கொஞ்சம் உறுத்தலாவே தாங்க இருந்துச்சு. ஆனா விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, ஏன்டா இன்னும் 200லயே நிக்கிறீங்க, கொஞ்சம் ஏத்தி போடுங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் இந்த 200 ரூபாய்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஹிஸ்டரி இருக்கு. தன்னுடைய தொண்டர்களுக்கு 200 ரூபாய் வாங்கி கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். டேய் இந்த ஹிஸ்டரி தெரியாதப்பெல்லாம் 200 ரூபாய் ஊப்பி 200 ரூபாய் ஊப்பின்னு போட்டீங்களேடா, இப்ப போடுங்கடா 200 ரூபாய் ஊப்பின்னு போடுங்க, எல்லாரும் போடுங்க. டே ஸ்கிரிப்ட் ரைட்டர், இன்னைக்கு தம்ப்நெயிலே 200 ரூபாய் ஊப்பின்னு வைக்கிறோம் என்ன, ஓகேவா? ஏதோ 7 பேர் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் மீட்டப்னு நடத்த போறாங்க அப்படின்னு பார்த்தா பல வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய இன்ஃபர்மேஷனை கொடுத்த அந்த 7 பேருக்கும் ஒருங்கிணைத்த அந்த தோழர்களுக்கு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும். ப்ரோ, சென்னையில முடிச்சாச்சு, அடுத்தது எப்போ கோயம்புத்தூர்ல பண்ணலாம்? நாங்கெல்லாம் வெயிட் பண்றோம். we are waiting bro and we are working to கோயம்புத்தூர்ல கூடிய சீக்கிரம் பண்றோம்.
அதே 7 பேரு தான் கோயம்புத்தூர் மண்டபத்துல நிக்க போறீங்க. எப்பவும் உறுதுணையாக நாங்கெல்லாம் இருப்போம். ஆனா அந்த மீட்டப்புக்கு வர கிரௌடு லைன்ல நின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்கங்க. லைன்ல நிக்கிறாங்கங்க. ஜென்சி கிட்ஸ் லைன்ல எல்லாம் வருவீங்களா அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் டவுட் வந்திருக்கும். அதுவும் நம்மள ஜென்சி கிட்ஸ குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற நிறைய பேத்துக்கு இது ஜென்சி கிட்ஸே கிடையாது அப்படின்னு கூட தோணி இருக்கலாம். ஆனா அவங்கள சொல்லி என்ன பண்றது? கண்ணு முன்னாடி பார்த்த கன்றாவையெல்லாம் இப்ப ஏற்பட்ட போராட்டங்களை கடந்து வந்ததாதான் இருந்திருக்குது. அதனால நம்ம கரெக்டா இருந்தாலும் ஆச்சரியமா தானே இருக்கும். ஆப்போசிட் ரோட்ல 3 பேர் போவாங்க, 4 பேர் போவாங்க ஒரு வண்டியில. ஹெல்மெட் போட மாட்டாங்க, கத்துவாங்க, எந்திரிச்சு நிப்பாங்க வண்டியில. அந்த காலகையர்கள் கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சாலே சுத்தி இருக்கிற ஊரும் கதவை சாத்திட்டு உள்ள சேஃப்டியா உட்காந்துப்பாங்க. தனியாலாம் வராரு, தனி ஒருவன் நடந்து வரார் அப்படின்னு எல்லாம் பாட்டு பாடுவாங்க. ஆனா திரும்பி போகும்போது பணம் இல்லாம போனதா சரித்திரமே கிடையாது. பார்த்த இடமெல்லாம் பாடியான ஒரே கூட்டம் தான் அந்த கூட்டம். கடந்த 1 வருஷமா அப்பேற்பட்ட கும்பலை மட்டும் பாத்துக்கிட்டு இருந்த இந்த கண்ணுக்கு வரிசையில வர ஜென்சி கிட்ஸ பார்த்ததும் வாயடைச்சு போயிட்டோம்ங்க. அட சேர் உடையல, காதுக்குள்ள கீன்னு விசில் அடிக்கல. எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க, கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. பல புது கருத்துக்களோட தான் அவங்க எல்லாரும் வெளியே வந்தாங்க. அதுல ஒரு தோழர் ரொம்ப தெளிவா சொன்னாருங்க, ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க ஒண்ணு காப்பிரைட் வாங்கல. ஜென்சி என்றால் அது எங்க கட்சியில தான் இருக்கிறாங்கன்னு ஜென்சிக்கு மொத்தமா குத்தகை எடுத்து ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய தோழர்களுக்கு சொல்கிறோம், அந்த கட்சியினுடைய நண்பர்களுக்கு சொல்கிறோம், இங்கு திரும்பி பாருங்கள். எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக ஒரு அணியிலே திரண்டிருக்கிறது. ஜென்சிக்கு வாடகைக்கு காப்பிரைட்ஸ் நீங்க எடுக்க வேணாம், ஆல்ரெடி திமுக வாங்கி வச்சிருக்கு. இன்றைக்கு இந்த இடத்துல கூடி இருக்கு. அவனை எதிர்த்து களமாடினால் நமக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? கொத்தடிமை. we are proud கொத்தூஸ். அவங்களெல்லாம் ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லாதீங்க, தற்குறிகள்னு சொல்லுங்க. ஏன் தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை இப்ப பயன்படுத்துற அப்படின்னா, நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டேன், அதுவும் யூனிஃபார்ம் போட்டு போய் ஓட்டு போட்டேன், அந்த கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு கூட அந்த ஓட்டு போட்ட யாரும் சொல்லாம, ஐயோ எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, நான் யாருக்கும் ஓட்டு கேட்கலைங்க, முக்கியமா அந்த கட்சிக்கெல்லாம் நான் ஓட்டு கேட்கலைங்க, நான் வேற அது வேறங்க அப்படின்னு பதட்டம் அடையறாங்க. ஏன்பா நீ பண்ணின விஷயம் அதை நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து நீங்களே பேசுனீங்கன்னா உங்களை தற்குறின்னு சொல்லாம கேள்விக்குறின்னா இல்ல ஆச்சரியக்குறின்னு சொல்லுவாங்களா? ஆனா இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு ஆள் கூட அவரை நான் அப்படி பாக்குறேனுங்க, அவருக்கு நான் அதுவா இருக்கேங்க, அவங்க வந்து எனக்கு இப்படிங்க அப்படின்னு எல்லாம் யாருமே போடல. ஐயோ எங்க வீட்டுல இருக்கிறவங்களை விட எனக்கு அந்த 7 பேர் தான் முக்கியம் அப்படின்லாம் யாருமே சொல்லல. எல்லாருமே அங்க கருத்தியல் என்ன நடந்ததோ அத வெளியே சொல்றதுக்கு தான் ஒவ்வொருத்தங்களும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அட எப்பவுமே பிற்போக்குத்தனமாவே பேசிக்கிட்டு இருக்கிற ரேகா நாயர் அப்படிங்கிற ஒரு நடிகை ரேகா சிவன், எப்படி ரேகா சிவன் அப்படின்னு பேர்ல வந்து ஜென்சி கிட்ஸ் இந்த மீட்டப்ப பத்தி செமையா பேசிட்டு போயிருக்காங்க. அழகா கோர்வையா ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரையும் சும்மா நச்சுன்னு பேசிட்டு போனாங்க. அதாவதுங்க, ஊருக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்ட கதை அப்படின்னு. அது மாதிரி சும்மா பசங்க ஏதோ அண்ணா நகர்ல டவருக்கு கீழே உட்காந்து 4 பேர் பேசலாண்டா அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த 4 பேர் நான் அண்ணா நகர் போகிறேன், டவர் பார்க் போகிறேன்னு சொன்ன உடனே நானும் வரேன்னு 30 ஆச்சு. சரி 30 பேர் 50 ஆச்சு, 50 100 ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபம் பிடிப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண்டபத்துக்கு பணமும் கொடுத்து எல்லா சேரும் போட்டு இதோ வரத்துக்கு தயாரானவங்களாம் வரலான்னு போஸ்ட் போட்டோன்னே பதறி அடிச்சு மண்டபக்காரு கொடுத்த காசு கூகுள் பேலயே அனுப்பிட்டாரு. அங்கதாங்க ஆரம்பிச்சது எங்களுக்கு. ஆமா, என்ன மேட்ருனா திமுக வந்து பழைய கட்சி, 80 வயசு 90 வயசு 100 வயசு வரைக்கும் உள்ளேயே இருக்கிறாங்க, இது ஒரு முதியோர் இல்லம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, 75-80 வருஷமா திமுக இருக்கத்தான் செய்யுது. அதுல இருக்கிறாங்க 85 வயசு வரைக்கும் இருக்காங்க, அவங்களோட வேலை செஞ்சாங்க இருக்காங்க. ஆனா அறிவார்ந்த இளைஞர்கள் இந்த காலத்து ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அவங்கெல்லாம் அண்ணன் பின்னாடின்னு சொன்னாங்கல்ல,
உங்களுக்காக தாங்க இந்த மீட்டிங்கே நடந்துச்சு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட பிற்போக்குத்தனமான எந்த வாதத்தையும் அவங்க வைக்கல. முதல் முறையாக தோற்ற கட்சிக்கு பின்னால் இளம் தலைமுறைகள் அடிக்கடி எங்க திமுக மேல குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம், காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம்னு. ஆனா இங்க இல்ல, நாங்க காசுக்காக கூடின கூட்டம் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. 7 பேத்துக்கு நன்றி, அந்த 7 பேத்துக்கு நன்றி. அந்த 7 ஸ்வரங்களும் சேர்ந்து நேத்து மேடையில பாடின அந்த பாட்டு இருக்குல்ல, சரி கம பத நிசா சாணி தப மகரிசா, 7 ஸ்வரங்களும் சேர்ந்து ஒரு கருத்தியல் இசைக்கோர்வையை சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க. அண்ட் அதோட நிறுத்தலைங்க, இது மீட்டப் மட்டும் இல்ல, இதுதான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அட வந்தவங்க எல்லாம் நாங்க திமுக காரங்க அப்படின்னு உறுதிமொழி எடுத்துட்டு எல்லாம் உள்ள வந்திருக்கிறாங்க. நாங்க கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு உள்ள வரோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இல்லைங்க, இது மிகப்பெரிய புரட்சி படையே திமுகக்குள்ள வருது. இனி அனுபவமும் இளமையும் சேர்ந்து திமுகவை இன்னும் யூத்தா மாத்த போகுது. சமீபத்துல தமிழ்நாட்டு இளைஞர்களை 2 கட்சி அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஒண்ணு நாத்தாக்கா, அப்புறம் இப்போ தாவேக்கா. இல்ல, இளைஞர்களை அதிகமா ஈர்த்திருக்கிறது திமுக தான். இவ்வளவு பெரிய பெருமைக்கும் காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். கலைஞரின் வாரிசு, கொள்கையின் வாரிசு எங்க அப்பாடா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில நாங்க எல்லாரும் ஒன்றிணைவதில் பெருமைதான். பெருமைடா பெருமை. கொத்தடிமைன்னு சொல்றியா? நாங்க ப்ரௌட் கொத்தடிமைஸ். கொத்தடிமைகள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். 200 ரூபாய் ஊப்பியா, அதுல எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு தெரியுமா? we are proud பா. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த Gen Z DMK meetup will be soonly start up in every district in Tamil Nadu. Hello 7 brothers, அடுத்த வாய்ப்பை கோவைக்கு கொடுங்க. we are waiting. அந்த நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்துறதுக்கு 200 ரூபாய் ஊப்பியாக நாங்க பெருமையோட காத்திருக்கிறோம். ஹலோ Gen Z kids, Gen Z DMK, பெருமை மிக திமுக காரர்களாக ஒன்றிணைவோம். அப்புறம் பை எலெக்ஷன் வர்றதுல 5 தொகுதியில திமுகவை ஜெயிக்க வச்சிருங்க மக்களே. திமுகவை ஜெயிக்க வைக்கிறது என்ன அவ்வளவு பெரிய முக்கியம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல எல்லா பதில்களும் வரப்படும். பேசுவோம், பெருமை மிகு திமுக காரியாக பேசுவோம், எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.